இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது எப்பொழுது துவங்கியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று சொன்னால், எதிரிகளை இல்லாத அளவுக்கு என்ன செய்தான்? அல்லாஹ் தஆலா அந்த மக்களுடைய உள்ளத்தை மாற்றி காட்டி எல்லா மக்களையும் இஸ்லாத்திற்கு கொண்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொன்னால், அதெல்லாம் இந்த ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா திருமறையை சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன விதமான பாய்தாக்கள் இருக்கின்றன, அவனுக்கு என்ன விதமான நன்மை கிடைக்கும் சொல்கின்றவர் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது நமக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஏன்னா உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியலையே, எதை எடுத்தாலும் ஹராம் ஹராம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இப்படியெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. இந்த மாதத்தில் என்ன சிறப்பு என்று சொன்னால், சில பேர்கள் இருக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள்? மாரடிப்பது, துக்கம் அணிப்பது, அது கருப்பாடை அணிந்து கொண்டு அந்த 10 நாளும் அவர்கள் பண்ணுகின்ற அநியாயங்கள் தாங்க முடியாது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. وقال نبينا صلى الله عليه وسلم: وأفضل الصيام بعد شهر رمضان صيام شهر الله المحرم. புகழும் புகழ்ச்சியும் அனைத்துலகையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களின் மீது நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக, எந்த லட்சியத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த லட்சியத்தையும் நோக்கத்தையும் குறிக்கோளாக கொண்டு உலகத்தில் வாழ்கின்ற காலமெல்லாம் அதை நோக்கிய பயணத்திலே வெற்றியடைந்து மறுமையிலே மகத்தான வெற்றி அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டுமென பிரார்த்தித்தவனாக இன்றைய ஜும்மாவினுடைய உரைக்கு வருகிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், வக்ஃபாத்து மஅ பிதாயத்தி ஆமில் ஹிஜ்ரி, அதாவது ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கமும் அந்த ஹிஜ்ரி ஆண்டின் மூலமாக இந்த சமூக மக்களுக்கு கிடைத்திருக்கிற நன்மையும் பற்றி பேச இன்றைக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் போவதற்கு முன்னால் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது எப்பொழுது துவங்கியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மக்களுக்கு மத்தியில் அவர்கள் மறைகின்ற வரைக்கும் ஹிஜ்ரி ஆண்டை பற்றி எந்த விதமான ஒரு காலக்கெடுவும் நிர்ணயிக்கவில்லை. ஆமில் ஃபீல் தான் இருந்தது, அதாவது யானை ஆண்டு என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வரலாற்றை பதிவு செய்வதற்காக எந்த ஒரு காலக்கெடுவையும் அவர்கள் நிர்ணயிக்காமல் சென்று விட்டார்கள்.
அதே நிலைமைதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலே நிகழ்ந்தது. அவர்களும் அதை பற்றி எந்த முடிவெடுக்காமல் போய்விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்த பிறகு அவர்களுக்கு மத்தியிலே இது சம்பந்தமாக சில கருத்துகள் நிலவியது. எல்லோருக்கும் ஆண்டுகள் இருக்கின்றன, நமக்கும் ஒரு ஆண்டு வேண்டும், காலக்கெடு வேண்டும். அந்த காலக்கெடு இருக்கும் என்று சொன்னால் அதன் மூலமாக வரலாறுகளை பதிவு செய்யலாம் என்பதற்காக ஒரு ஆலோசனை நடத்தினார்கள். அந்த ஆலோசனையிலே பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. எல்லா கருத்துக்களையும் ரலியல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு அத்தனையும் ஆலோசனை செய்து அதன் பிறகு சிலர் முடிவுக்கு வந்தார்கள். என்ன முடிவு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழ்ந்த காலத்தை விட்டு எப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அன்றைய காலத்தை வைத்து நாம் என்ன செய்யலாம், ஆண்டுடைய தொடக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து அந்த அடிப்படையில் தான் ஹிஜ்ரி ஆண்டு என்று வந்தது. அல்லாஹ் தஆலா இந்த ஹிஜ்ரி ஆண்டின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு பலவிதமான நன்மைகளை கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று சொன்னால், மக்காவில் வாழ்ந்த அந்த குறைஷிகள், அந்த காபிர்கள் அல்லாஹ்வின் தூதரை மக்காவில் வாழவிடக்கூடாது, அவர்களை இந்த பூமியில் துரத்த வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டம் போட்டார்கள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், வைது எம்குரு பிக்கல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். நபியை உங்களை கொண்டு சூழ்ச்சி செய்தார். என்ன சூழ்ச்சி? லியுஸ்பித்தூக்க, உங்களை சிறைபிடிக்க வேண்டும், அவ் யக்துலூக்க, அல்லது உங்களை கொலை செய்ய வேண்டும், அவ் யஹ்ருஜூக்க, அல்லது உங்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று 3 விதமான திட்டத்தை போட்டார்கள். ஒயம்குருன, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். ஒயம்குருல்லா, அல்லாஹு சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சூழ்ச்சியாளர்களுக்கும் மேலானவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஹிஜ்ரத்து போவதற்குண்டான காரண காரியத்தை இந்த வசனத்தின் மூலமா தெளிவாக சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து எப்பொழுது மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வந்தார்களோ அன்றிலிருந்தான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பலவிதமான வெற்றிகள் வந்தன, பலவிதமான வரலாற்று பின்னணிகள் வந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகுதான் மக்கள் சாறை சாறையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவில் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை நிறுவிய பின்னால் பல்வேறு போர்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்த போர்களிலே சில போர்களில் வெற்றி கிடைத்திருக்கின்றன, சில போர்களில் அவர்கள் தோல்வி கிடைத்திருக்கின்றன. எப்படி பார்த்தாலும் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஹிஜ்ரத்துக்கு அவர்கள் வந்த பின்னால் எந்த மக்காவில் அவர்கள் துரத்தப்பட்டார்களோ அதே மக்காவுக்குள் நுழையக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அதை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சொல்கிறான், இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன, எந்த இறைவன் உமக்கு திருமறை குர்ஆனை ஃபர்லாக்கி தந்தானோ, உமக்கு தந்தானோ அதே இறைவன் மீது ஆணையாக அந்த இறைவன் இருக்கிறானே, லராத்துக இலா மஆத், எந்த இடத்திலிருந்து மக்கள் உங்களை துரத்தினார்களோ அதே இடத்திற்கு உம்மை கொண்டு செல்வோம் என்று அல்லாஹ் தஆலா வாக்களித்தான். அந்த வாக்கை ஹிஜ்ரத்திற்கு பின்னால் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். இது ஒரு முன்னறிவிப்பு, எந்த மனிதர் இதை சொல்ல முடியாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகத்துக்கு சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, எந்த பூமியை விட்டு இந்த மக்கள் உங்களை துரத்தினார்களோ அதே இடத்திற்கு உங்களை மீண்டும் கொண்டு வருவோம், கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தி காட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அதன் விளைவாக எந்த பூமியிலிருந்து விரட்டப்பட்டார்களோ அதே பூமிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் வந்தார்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த வாக்கை சொன்னானோ அதே வாக்கை நிறைவேற்றி காட்டினான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி அலமு மன் ஜாஅ பில் ஹுதா, என்னுடைய இறைவன் யார் சத்தியத்தின் கீழ் இருக்கிறார், யார் உண்மையான நேர்வழியின் கீழ் இருக்கிறார் என்பதை அல்லாஹ் தஆலா அறிவான். வமன் ஹுவ ஃபீ ضلال முபீன், யாரெல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்ப அந்த மக்கள் ஆரம்ப காலத்திலே இந்த சத்திய மார்க்கத்தை புறக்கணித்தார்கள். ஹிஜ்ரத்திற்கு பின்னால்
சாறை சாறையாக மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்ற நிலைமை மக்காவிலும் ஏற்பட்டு மக்காவிலுக்கு நபிகள் நாயகத்துக்கு கிட்டத்தட்ட எதிரிகளை இல்லாத அளவுக்கு என்ன செய்தான் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுடைய உள்ளத்தை மாற்றி காட்டி எல்லா மக்களையும் இஸ்லாத்தின் கொண்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொன்னால் அதெல்லாம் இந்த ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஹிஜ்ரத் சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. தன்னுடைய உடல் எல்லாத்தையும் கொண்டு சொல்ல வேண்டும். அந்த ஹிஜ்ரத்துக்கு போகின்ற பொழுது எது வேண்டுமானாலும் நடக்கலாம். தன்னுடைய ஊரு உற்றார் உறவினர்கள் அத்தனை விட்டு போக வேண்டும். போகின்ற வழியை எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எல்லாத்துக்கும் தயாராக தான் அந்த சஹாபாக்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக தான் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஅஸு பில்லாஹி அஅஸுல்லாஹி பில் ஹிஜ்ரா. ஹிஜ்ரத்தின் மூலமாக தான் நினைச்சான் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான். ஹிஜ்ரத் செய்வதன் மூலமாக அந்த மக்களுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வகுல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஜாஅல் ஹக் உண்மை வந்தது, வஸஹக்கல் பாத்தில் பாத்தில் அதாவது தவறு குற்றம் எல்லாம் அழிந்து போய்விட்டது. பாத்திலான காரியம் அனைத்தும் அழிந்து போய்விட்டது. வஸஹக்கல் பாத்தில் நிச்சயமா பாத்தில் அழிந்து விட்டது. இன்னல் பாத்தில கான ஸஹூக நிச்சயமா அசத்தியம் அழிந்தே தீரும். அப்ப இந்த மக்கள் எல்லாம் ஒரு காலத்திலே அசத்தியத்திலே இருந்தார்கள், தவறான கொள்கையில் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொள்கையை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னதின் விளைவாக அவர்கள் பிற்காலத்திலே புரிந்து கொண்டார்கள், நாம் இதுவரைக்கும் இருந்து வந்த கொள்கை தவறான கொள்கை, அசத்தியத்தில் இருந்திருக்கிறோம். இப்பொழுது நபிகள் நாயகத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா சத்தியத்தை தந்திருக்கிறான். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா பாத்திலை அழித்து விட்டான் என்பதை இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுறேன். என்று சொன்னால் ஹிஜ்ரத் என்பது அந்த சஹாபாக்கள் அவ்வளவு மகத்துவமானதாக கருதினார்கள். இந்த மார்க்கத்தை நாம் இன்றைக்கு லகுவாக பின்பற்றுகிறோம். இந்த மார்க்கம் இன்றைக்கு நமது சுலபமாக தெரிகிறது. ஆனால் இந்த மார்க்கம் சாதாரணமாக நம்மிடத்தில் வரவில்லை. அந்த சஹாபாக்கள் ஹிஜ்ரத் என்கின்ற மிகப்பெரிய ஒரு காரியத்தை கையெடுத்ததன் காரணமாக தான், தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் எடுத்த அந்த காரியத்தின் காரணமாக தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு இந்த மார்க்கத்தை இன்றைக்கு வாழையடி வாழையாக நமக்கு தந்திருக்கிறான். நாம் எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை, அதற்காக எந்த உழைப்பும் செய்யவில்லை. இருந்தால் நம்மிடத்தில் மார்க்கம் இருக்கிறது சொன்னதுக்கு காரணம் அந்த சஹாபாக்கள் செய்த ஹிஜ்ரத்து தான். அந்த சஹாபாக்கள் நாடு துறந்து போனார்களே, அதன் விளைவாக தான் இவ்வளவு பெரிய மகத்தான ஒரு மார்க்கமாக நம்மிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா திருமறையை சொல்லி காட்டுகிறான், ஒரு மனிதன் ஹிஜ்ரத்து செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன விதமான பாய்தாக்கள் இருக்கின்றன, அவனுக்கு என்ன விதமான நன்மை கிடைக்கும் சொல்கின்றவர் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஹிஜ்ரத் செய்கிறாரோ அப்படி செய்கின்ற பொழுது யஜிது ஃபில் அர்லி முராகமன் கசீரா, அவருக்கு நாம் அதிகமான வாழ்விடங்களை ஏற்படுத்தி கொடுப்போம். அது மட்டுமல்லாமல் வஸாத்தன் அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுப்போம் என்று சொல்கிறார். அப்ப இந்த மார்க்கத்திலே நாம் சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால், அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது நான் ஹிஜ்ரத் செய்வேன், நான் நாடு துறந்து போவேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கும் எண்ணம் நம்மிடத்தில் வரவேன் என்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யார் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்படுகிறாரோ முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் ஹிஜ்ரத் செய்ய போகிறாரோ, போகின்ற வழியிலே சும்மா இத்ரிக்குல் மௌத், அவருக்கு மௌத் வந்து விடுகிறது என்று சொன்னார். போற வழியிலே மூத்து வந்து சொன்னால் அவருக்கு உண்டான கூலி அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவார். ஹிஜ்ரத் செய்து போறாரு, ஆனா அந்த எல்லையை அடையல, அதற்கு முன்னாடி அவருக்கு மௌத்து வந்துவிட்டு சொன்னால் அந்த ஹிஜ்ரத் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முஹாஜிருக்கு கொடுக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கிறார். அது மட்டுமல்லாமல் வகான அல்லாஹ் கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பவனாக இருக்கிறான், கிருபையாளனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த ஹிஜ்ரத்துடைய மகத்துவத்தை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், சஹாபாக்கள் அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன செய்ய நேசித்தார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலே சொத்து சுகம் எதுவும் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால்
எந்த ஒன்றை இழக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒருபோதும் மார்க்கத்தை நாங்கள் இழக்க மாட்டோம். மார்க்கத்திற்கு எந்த விதமான கண்ணிய குறைவை நாங்கள் கொடுக்க மாட்டோம். எப்பொழுதும் எங்களுக்கு மார்க்கம்தான் பெரிது என்று நினைச்சார்கள். அந்த சஹாபாக்கள் எடுத்து கொண்ட அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இது உலகத்தில் நாம் மார்க்கத்திற்காக செய்ய வேண்டிய ஒரு ஹிஜ்ரத்து. ஒவ்வொரு மனிதன் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஹிஜ்ரத் ஒன்று இருக்கிறது. அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற பொழுது அல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹ். உண்மையான முஹாஜிர் யார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ தடுத்த செயல்களை எல்லாம் நான் செய்ய மாட்டேன். பட்டி வாங்குவது, குடிப்பது, சூதாடுவது, இது போன்ற என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்திலே இறைவன் தடை செய்திருக்கிறானோ அத்தனை செயல்களையும் நான் வெறுக்கிறேன். அந்த செயல்கள் என்னிடத்திலே வரக்கூடாது என்று யாரெல்லாம் நினைக்கிறாரோ அவர் உண்மையான முஹாஜிர். இப்பொழுது முஹாஜிர் என்கின்றது இது இல்லை. இப்பொழுது நாடு போகக்கூடிய ஒரு அவசியம் இல்லை. உண்மையான அவசியம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் மார்க்கம் தடை செய்த காரியத்தை நாம வெறுக்குவது. நம்மிடத்திலே நம்முடைய கூட்டாளிகள் இருக்கலாம், சொந்தக்காரங்கள் இருக்கலாம், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது எனக்கு அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறான், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தின் பக்கம் நான் போக மாட்டேன், இது எனக்கு இறைவன் தடுத்திருக்கிறான், இதை நான் பருக மாட்டேன், இது எனக்கு அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறான், உண்ண மாட்டேன் என்று சொல்லி எவன் ஒருவன் உண்மையான முறையிலே இறைவன் தடுத்தவைகளை எல்லாம் வெறுக்கிறானோ அவன்தான் உண்மையான முஹாஜிர் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக கண்ணியம் நமக்கு வேண்டுமா? நமக்கு கண்ணியம் வேண்டுமா? எதன் மூலமாக கிடைக்கும்? இந்த மார்க்கத்தின் மூலமாக மட்டும்தான் நமக்கு கண்ணியம் கிடைக்கும். அதெல்லாம எந்த கண்ணியம் இல்லை. உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், கோடான கோடி செல்வங்கள் வைத்திருப்பான், மிகப்பெரிய அதிகாரியாக இருப்பான், மிகப்பெரிய செல்வாக்கிலே இருப்பான், சாதாரண ஒரு மனிதனுடைய காலில் விழுவதை பார்க்கிறோம். அவனை போன்றுதான் இவனும் மலம் சுமக்கிறான். அவனுக்கு அடித்தா எப்படி வலிக்குமோ அதுபோல இவனுக்கு வலிக்குது. ஆனால் அதெல்லாம் அவனுக்கு மண்டையில் ஏறாது. நம்மளை விட அவன் பெரிய ஏதோ ஒரு பவருக்கு நினச்சிட்டு காலில் விழுகிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான முஸ்லீம் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிலையிலும் இன்னொருடைய காலில் விழ மாட்டேன். ஏனென்றால் அவனும் மனுஷன், நானும் மனுஷன். அவனுக்கு அல்லாஹ் என்ன கண்ணியத்தை கொடுத்திருக்கிறானோ அதே கண்ணியம் என்ன இடத்திலும் இருக்கிறது. என்னுடைய கண்ணியத்தை இன்னொருவனுக்கு கொடுத்து என்னை நான் தாழ்த்தி கொள்ள மாட்டேன். அப்படி என்று சொன்னால் உண்மையான கண்ணியம் எதில் இருக்கிறது? இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள் நஹனு கௌமுன், நாங்கள் ஒரு கூட்டம், அஅஸனல்லாஹு பில் இஸ்லாமி, இஸ்லாத்தை ஏற்றதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கண்ணியத்தை தந்தார். ஒரு காலத்தில் நாங்கள் யாரையும் மதிக்க மாட்டோம், யாரை என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் மதிக்க மாட்டோம். எங்கள் அல்லாதவர்களை சாதாரணமான நடந்து கொள்வோம், அவர்களை நாங்கள் துன்புறுத்துவோம், வேதனை செய்வோம். அதாவது தடி எடுத்தவன் தண்டக்காய் என்பது சொல்வது போல் அவர் நடந்து கொள்வார்கள். எப்பொழுது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தந்தானோ எல்லா மனிதர்களையும் நேசிக்க ஆரம்பித்தோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லா விதமான தீய செயல்களையும் விட்டோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த ஒரு தியாகத்தை செய்வதற்கு நாங்கள் தயாரானோ அதை எதன் மூலமாக வந்தது? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலம் வந்தது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபமஹமா இபகத்தைனால் இஸ்ஸத ஃபீ கைரிஹி அதல்லன அல்லாஹ். இந்த மார்க்கம் தவிர்த்து எந்த ஒன்றிலாவது நாங்கள் போயிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமா நாங்கள் இழிவுபடுத்தப்பட்டிருப்போம். இந்த மார்க்கம் தான் எங்களுக்கு கண்ணியத்தை தந்தது. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நாங்கள் மனிதர்களாகவே நாங்கள் யாரையும் மதிப்பதில்லை, அந்த அளவுக்கு மோசமாக இருந்தோம். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை தந்தான். இந்த மார்க்கத்தின் மூலமாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய கண்ணியத்திற்குரிய மாறுவோம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்ற அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் சிறந்த மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் அன்பான நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருபோதும் நாம் பாரமாக நினைக்கக்கூடாது. இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது நமக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஏன்னா உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியலையே, எதை எடுத்தாலும் ஹராம் ஹராம் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இப்படியெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. நேரான வழியிலே செய்கின்ற பொழுது, நேரான பாதையிலே பயணிக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே மகத்தான வெற்றியை நமக்கு தருவார். எப்படி சஹாபாக்கள் பெரியோர்கள் இவர்களெல்லாம் இந்த மார்க்கத்தின் மூலம் கண்ணியம் அடைந்தார்களோ அதை போன்ற கண்ணியத்தை நாமும் பெற வேண்டும். அதுதான் இந்த ஹிஜ்ரத் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாடத்தை பெறக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி தருவானாக. பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இப்பொழுது 1448வது ஹிஜ்ரி ஆண்டிலே முதல் வாரத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதம் முஹர்ரம் மாதம். இந்த மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எல்லா மாதம் அல்லாஹ் படைத்த மாதம்தான். எல்லா மாதத்துக்கும் சில தனி சிறப்புகள் இருக்கத்தான் செய்கிறது, அதிலே சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுக்கு சொந்தமான மாதம் என்று சொல்கின்ற பொழுது அதிலே ஏதோ சிறப்பு இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் என்ன சிறப்பு என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுங்கோலன் ஃபிரௌனிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த மாதத்திலே இருக்குது. அதாவது முஹர்ரம் 10வது நாள் ஃபிரௌன் இருக்கிறானே, மிகப்பெரிய கொடியோன், தன்னை இறைவன் என்று சொன்னானே, அந்த ஃபிரௌனிலிருந்து மூசா நபியும் மூசா நபியுடைய அந்த தோழர்களும் காப்பாற்றப்பட்ட நாள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு இந்த மாதத்திற்கு இருக்குது. ஆகவே இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முஹர்ரம் 10 என்ன செய்தார்கள், ஆரம்ப காலத்தில் நோன்பு வைத்தார்கள். அதன் பிறகு மற்ற ஈத கிறிஸ்தவர்களும் அந்த முஹர்ரம் 10 நோன்பு வைப்பதை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லஇன் பகீது இலா காபிலில் லஅஸூமன்னல் யௌமத் தாஸிஅ, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் சேர்த்து 9, 10 நோன்பு வைப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த ஆண்டு மௌத்தாய் போய்விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொன்னதின் காரணமாக நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், முஹர்ரம் 9, முஹர்ரம் 10 நோன்பு வைக்க வேண்டும். இது இந்த மாதத்துக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், இந்த மாதத்துக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கண்ணியம். இந்த நோன்பை நோப்பதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னி அத்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லத்தி கப்லஹு, அதாவது இந்த நோன்பை நோற்பதன் மூலமாக இந்த நோன்புக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆண்டும் பின்னாடி வரக்கூடிய ஆண்டும் அதற்குண்டான எல்லா விதமான பாவங்களும் இந்த நோன்பை நோற்பது மூலமாக, இந்த 9, 10 நோன்பை நோற்பது மூலமாக அது அழிந்து போகுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதுதான் இந்த மாதத்துக்குரிய சிறப்பு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இஸ்லாமியர்களை சொல்லிக்கொண்டு சில பேர்கள் இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள், மாரடிப்பது, துக்கம் அணிப்பது, அது கருப்பாடை அணிந்து கொண்டு அந்த 10 நாளும் அவர்கள் பண்ணுகின்ற அநியாயங்கள் தாங்க முடியாது. தன்னுடைய உடலையே என்ன செய்வார்கள், காயப்படுத்திக் கொள்வார்கள். இதெல்லாம் மார்க்கத்துக்கு புறம்பான காரியம். இதற்கும் இஸ்லாத்திற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது அல்லாஹுவால் வெறுக்கப்பட்ட ஒரு செயல். இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கிய காரணம், முக்கியமான அமல் 9, 10 நோன்பு வைப்பது. ஆகவே அந்த 9, 10 நோன்பை வைப்பதற்கு உங்களை நீங்கள் தாராயப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அருள் செய்வான. பாரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.